யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் வருவது நம்மை திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்குமே அன்றி வேறு எதற்கும் அல்ல. ஆனால் நான் வருவது வாழ்வு தரவும் நிறை வாழ்வு தரவும் வந்திருக்கிறேன்றார். நிறைவான வாழ்வு தர்றதுக்கு. பிரைஸ் தி லார்ட். நிறை வாழ்வு வேற, நிலை வாழ்வு வேற இல்லையா? நிலை வாழ்வுன்றது நம்ம நித்தியத்துக்கும் வாழ்கிற வாழ்வு, எட்டர்னல் லைஃப். நிறைவான வாழ்வுன்றது இந்த உலகத்திலே ஒரு நிறைவு, எதிலும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. சங்கீத ஆசிரியர் சொல்கிறார் இல்லையா, ஆண்டவரே நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை, எனக்கு எதுலேயும் குறையில்லை. அதுதான் நிறைவான வாழ்வு. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் குறையில்லை, எனக்கும் மனைவிக்கும் உள்ள உறவில் குறைவில்லை, எனக்கும் பிள்ளைங்கள் மேலே உள்ள அன்பில் குறைவில்லை, பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிதலில் குறைவு கிடையாது, உடல் நலத்தில் ஒரு குறைவு கிடையாது, நான் எந்த வகையிலும் யாருக்கும் கடன்பட்டு இல்லை, அன்பு செய்வதை தவிர வேறு யாருக்கும் எதில் நான் கடன்பட்டு இருக்கவில்லை, எனக்கு பயம் கிடையாது. ஸோ ஒரு நிறைவான ஒரு வாழ்வு. நான் நிறைவான வாழ்னா உடனே 20 ஸ்டோரி பில்டிங் கட்டி உடனே நான் நம்ம வாடகைக்கு போடணும்னு நினச்சிடாதீங்க, அது சொல்ல வரல. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போனால் தான் நிறைவான வாழ்வுன்னு கிடையாது. போதுமான வாழ்வு, ஆனால் நிறைவுள்ள வாழ்வு, எல்லாத்துலையும் எதுலேயுமே ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் அபண்டன்ட் லைஃப்னா உடனே பாஷ் காரில் வந்தால் தான் அபண்டன்ட் லைஃப்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ணால் கிடைக்கும். பட் அது மட்டும் நிறைவு கொடுத்துறாது இல்லையா? நம்மளுக்கு எல்லா வகையிலையும் ஒரு குறை. இப்போது மாதாவுக்கு ஒரு நிறைவான வாழ்வு இருந்ததா இல்லையா? ஏசு கிறிஸ்து மாதா சூசேப்பரில் அவங்க இருந்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நிறைவு இருந்தது. ஒன்றும் அவங்க பெரிய பணக்காரர் இல்லை, ஆனால் அன்புக்கு குறை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அன்புக்கு குறை கிடையாது, யார்கிட்டையும் அவங்க கடன் வாங்கின மாதிரி எதுவும் இல்லை இல்லையா? யாரும் நோய் நொடியில் படுக்கலை, எல்லாருக்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் எல்லோரையும் அன்பாக பழகுனாங்க. கடவுளுடைய ரிலேஷன்ஷிப் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ நான் நிறைவான வாழ்வுன்னு சொல்லும்போது எதிலும் குறைவு இல்லாத வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜீசஸ் கொடுக்க வந்தது அந்த மாதிரி ஒரு வாழ்வு தான். இதில் ஏதாவது நம்மளுக்கு குறைவுபட்டதுன்னா எங்கேருந்து வருது? அப்போது உள்ளே கொண்டு வரது சாத்தான். அதுக்கு நம்மளே காரணமாகவும் இருக்கலாம். நம்ம போய் பாவத்தில் விழுந்துட்டு சாத்தான் கொண்டு வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. கரெக்டாக? ஒன்று நம்மளுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம். நம்முடைய மிஸ்டேக்னால தான் உள்ளே வர முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ அப்போ நோய் கம்பல்சரியாக கடவுள்கிட்டேருந்து வந்தது கிடையாது. ஒரு சிலர் பிரதர் அந்த நோய் எனக்கு நல்லது தான் பிரதர், அதனால தான் நான் கடவுள்கிட்ட வந்தேன், கடவுள் இந்த நோய் கொடுத்தது, இப்படியே சொல்கிறாங்க. கடவுள் நோயை கொடுத்தது நல்லது தான் பிரதர், அதனால தான் நான் இப்போ கடவுள்கிட்ட நெருங்கி வந்தேன். நோயை கொடுத்தது சாத்தான். அந்த நேரத்தில் தீமையை கடவுள் நன்மையாக மாற்றுகின்றார். எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா 55 வயசு கோயில் பக்கம் வர மாட்டாங்க, ஆனால் கோயில் தலைவர். கல்வெட்டில் எங்கள் அப்பா பேர்லாம் இன்னும் இருக்குது. எடுக்க சொல்லி எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? நம்ம ஊரில் அதுதான் பெருமை இல்லையா? தேவையில்லாதவங்க மேலே போகும்போது அதெல்லாம் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேட்பார், யாருக்கடா கோயில் கட்டினேன்? எனக்கு கட்டினியா உனக்கு கட்டினியான்னு கேட்பார். கரெக்ட் தானே? நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறான். யாராவது கல்வெட்டில் வச்சுருந்தா முதல்ல இது பண்ண சொல்லுங்க. ஓகே. மகிமை கடவுளுக்கு தான். நம்ம மகிமையை தர ரிஸ்க் அது. ஓகேங்களா? சிலர் கல்லறைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் எத்தனை பேர் பட்னியாக இருக்கும்போது நம்ம கல்லறை சிம்பிளாக பண்ணால் போதும் பிரதர். இறந்த அடுத்த செகண்ட் ஆத்மா மேலே போயிட போகுது. இங்கே உடம்பு மண்ணோடு அழிஞ்சு போகுது. எதுக்கப்புறம் அவ்வளோ செலவு நம்மளுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நோய் கடவுள்கிட்டேருந்து வர்றது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை நம்ம வெளியில் துரத்தணும். ஸோ ஃபஸ்ட் அப்போது ஸ்டெப் நம்பர் 1 தேங்க்ஸ் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 2 அந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை வெளியில் துரத்துகிறோம். அதான் 2வது ஸ்டெப். என்ன பிரதர் பேயை பார்த்தா எனக்கு பயம், நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? எத்தனை பேருக்கு பேய்னா பயம்? நான் ஒரு முறை அப்படி தான் ஒரு ஏதோ நம்ம இங்கே இந்த கத்தார் ப்ரேயர் மீட்டிங்கில் கேட்டேன், பேயை பார்த்தா எத்தனை பேருக்கு பயம்? ப்ரேயர் மீட்டிங்கில் வீட்டிலே தெரில. அப்போ ஒரு சிஸ்டர் பக்கத்தில் இருந்த ஹஸ்பண்டை பார்த்தாங்க. ஹஸ்பண்ட் வேலை வளர்த்து போய் நிற்கிறார் அப்படியே. உண்மையாக நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் தனித்தனியாக சிங்கிளாக இருக்குங்க. ஒரே ஒருத்தர் தான் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்குது தெரியுது. ஜஸ்டின் பிரதர் நீங்கள் மட்டும் தான் கப்பலாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்த்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. ஓகே. ஸோ பேய் பார்த்தாருக்கு பயம் இல்லை இல்லையா?
நைட்டு 12 மணிக்கு கல்லறு தோட்டத்துக்கு அனுப்பிச்சுன்னா எத்தனை பேர் போயிட்டு வருவீங்க சிமெண்ட்ரிக்கு? இல்லை ஒரு சுடுகாட்டுக்கு போனால் எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல நைட்டு 12 மணிக்கு அனுப்பிச்சா எத்தனை பேர் போவீங்க? ஒருத்தர் தான் தைரியமாக கை தூக்குறாங்க. இத்தனை ஜென்ஸில் ஒரு ஜென்ஸ் கூட கை தூக்கலப்பா. ப்ரைஸ் லார்ட் பிரதர். அப்புறம் எப்படி நீங்கள் பேய ஓட்டுவீங்க? ஓகே, இப்போ கப்பலாக சேர்ந்து கை தூக்குறேன் பிரதர். அவங்க கை தூக்கணும், நீங்களும் சேர்ந்து தூக்குறீங்க, அது சரி கிடையாது. ஓகே, ஸோ இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேன். நைட்டு 12 மணிக்கு கல்லறைக்கு ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பேய ஓட்டுவீங்க? ஒன்று தியரி, இன்னொன்று ப்ராக்டிக்கல் இல்லையா? பேயை பற்றி நம்மளுக்கு பயமே இல்லைன்னா நைட்டில் போகிறதுக்கு எதுக்கு பயம் வருது அப்புறம்? ஏனையோ நீங்கள் எல்லாம் தைரியமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ரைஸ் லார்ட். அடுத்தது, பேயை ஓட்டுறது உங்களுக்கு பவர் இருக்குதா? சக்தி இருக்குதா? தில் இருக்குதா? ஓகே, லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். ½ அன் ஹவருக்குள்ள முடிக்கணுமா? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் அனைத்து வித தந்திரங்களையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நத்திங் கேன் ஹர்ட் யூ பை எனி மீன்ஸ்ன்னு இருக்குது. எந்த வகையிலும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாதுன்னு சொல்லி பைபிளில் இருக்குது. பிரைஸ் லார்ட். அப்போது ஒன்று, ஜீசஸ் நம்மளுக்கு பவர் கொடுத்துருக்கார். பாம்புகளையும் தேள்களையும் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் வெல்லவும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். கடைசியில் இன்னொரு வசனமும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எதுவும் உங்களுக்கு தொந்தரவு செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு பயம் வருது இல்லையா? பயம் வந்துன்னா அந்த வார்த்தையை நம்பலன்னு அர்த்தம். கிளியர்? தெர் இஸ் நத்திங் டு ஒரி. ஜீசஸ் தெளிவாக சொல்கிறார், ஒன்றும் உங்களை டச் பண்ண முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான ஒரு குருவுடைய பசங்க ஒரு 6-7 பேர் வந்து போய் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி அடித்து சாத்தா என்ன பண்ணுது? அவங்க ட்ரெஸ்லாம் அடித்து கிழிச்சிட்டு விட்டுறான். ஏன்னா அவங்க அவநம்பிக்கையில் சும்மா போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா தைரியமாக போயிட்டு பேயை ஓட்டலாம். ஐயோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்கலாம் ஓகே ஃபைன், நல்லது. அந்த குருவானவர் வந்து பண்ணால் நல்லது. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? குருவானவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? என்ன இது? விசுவாசிக்கிற எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய ஃபாஸ்டிங் இருந்து பவர் வாங்கிட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தப்பான ஒரு கான்செப்ட். பேயை ஓட்டுறதுக்கு ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் பவர் வாங்கணும்னா அப்புறம் சின்ன பேயை ஓட்டுறதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், பெரிய பேயை ஓட்டுறதுக்கு 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். கடவுள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஒரு சில பேயை ஓட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரா? எல்லா பேயும் ஓட்டலாம், அனைத்து பேய்களையும் ஓட்டலாம், அனைத்து தந்திரங்களையும் எல்லாம் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஃபாஸ்டிங் இருக்கிறது பேயை ஓட்டுறதுக்காக கிடையாது. அந்த கான்செப்ட் நான் ஓகே இப்போமே சொல்லிடலாம். நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து சீடர்களால் ஒரு பேயை ஓட்ட முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த பேயை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சீடருக்கு போய் தனியாக போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியலன்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய விசுவாச குறைவு தான் காரணம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அன்பிலீஃப்னு இருக்குது. தமிழில் விசுவாசத்துக்கும் பிலீஃப், ஃபெய்த், ட்ரஸ்ட் மூணுத்துக்கும் தமிழில் வந்து விசுவாசம் தான் போட்டிருக்காங்க, அதாவது நம்பிக்கைன்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் 3 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து பிலீஃப், ரெண்டாவது வந்து ஃபெய்த், மூணாவது ட்ரஸ்ட். தமிழில் இந்த 3க்கும் ஒரே வார்த்தை தான். அதனால தான் நம்மளுக்கு வித்தியாசம் புரியல, எதனால பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜீசஸ் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? ஃபெய்த்துன்னு இல்லைன்னு சொல்லலை, அன்பிலீஃப்னு சொல்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இவ்வகையான பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எந்த வகையிலும் போவாது. எவ்வகையினால் பேயை சொல்கிறாரு? முதல்ல ஓட்டின பேயை சொல்லலை அவர். நல்லா கவனிக்கணும். பேய் ஓட்டி முடிஞ்சு போச்சு, ஆனால் சீடர் வந்து கேட்குறாங்க எதனால் எங்களை ஓட்ட முடியல. அப்போ ரீசன் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களுடைய அன்பிலீஃப்னா தமிழ் விசுவாசம்னு வச்சுக்கலாம், அவன் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். சொல்லிவிட்டு அந்த அவன் நம்பிக்கையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் ஃபாஸ்டிங்கும் ப்ரேயரும் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் நம்மளுடைய அவநம்பிக்கையை போக்குறதுக்கு. சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு பவர் கிடையாது.
ஜீசஸ் நேம் இஸ் இனஃப் இல்லையா? எந்த வகையான பேய் இருந்தாலும் அந்த பேயை ஓட்டுறதுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமம் போதும். அவருடைய பேர் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். நம்ம ஒன்றும் பெரிய பவர் வாங்கிட்டு அங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளை ஓட்ட போகிறோம் பேயை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேயை ஓட்ட போகிறது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஏசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரத்தில் தான் அந்த பேய் ஓட போகுது. நம்ம பேயை ஓட்ட போனோம்னா அடித்து நம்மளை துரத்தி விட்ருவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தயவுசெய்து உங்கள் தைரியத்தில் போகாதீங்க. உங்கள் தைரியத்தில் போனீங்கன்னா டெஃபினெட்லி ஏஞ்சல்ஸ் ஆர் பவர்ஃபுல் தென் அஸ் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது. அதனால் நம்ம ஓட்ட போகிறது கிடையாது. கடவுள் கொடுத்த அதிகாரம், கடவுளுடைய வார்த்தையுடைய அந்த அதிகாரம் தான். கடவுள் இயேசு கொடுத்த நாமத்தில் நம்ம பேயை ஓட்டுறோம், அவ்வளோதான். பவர் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ், நாட் ஃப்ரம் அஸ். கடவுளுடைய வல்லமையில் அந்த பேயை ஓட்டுறோம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, விசுவாசம் தேவை. நம்மக்கிட்ட அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அவிவிசுவாசத்தை வெளியில் துரத்தணும். ஏசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ண சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மளுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசத்தை துரத்த சொல்கிறார். ஓகேங்களா? யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்குது. அப்போது நமக்குள் இருக்கிற அவிவிசுவாசம் என்ற அந்த ஸ்பிரிட், அதை தான் எதிர்த்து நிற்க சொல்கிறார் ஆண்டவர். அதை எதிர்த்து நிற்கும் போது என்ன ஆகும்? அந்த அவிவிசுவாசம் நம்மளை விட்டு வெளியில் போகும். அதுக்கு தான் ஃபாஸ்டிங் தேவை, ப்ரேயர் தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேயை ஓட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. ஜீசஸ் மேலே நம்பிக்கை வச்சா போதும். ஜீசஸ் நேம் ஓடி போடணும், ஓடி போய் ஆகணும், வழி கிடையாது. சரி, சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஊரில் ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கிறார். ஓகேங்களா? ஒருத்தர் காரில் வந்துட்டு இருக்கார், போலீஸ்கார் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப்புன்னு நிறுத்தினா நிற்பாங்களா, நிற்க மாட்டாங்களாம்? நிற்பாங்க இல்லையா? டெஃபினட்டாக. ஆனால் போலீஸ்காரருக்கு முதல்ல ஃபஸ்ட் நாள் டியூட்டியில் கை தூக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்குமா, இருக்காதான்? முதல்ல போய் நம்ம நிற்கிறோம், நம்ம கை தூக்குனா நிறுத்துவானா, நிறுத்த மாட்டானா, இல்லை நிற்காமல் போவானான்னு ஒரு ஃபியர் இருக்கலாம். ஆனால் எந்த போலீஸ்காரன் கை காமிச்சாலும் நிற்கிறோம் நம்ம. இப்போ அந்த நிற்கிற போலீஸை பார்த்து பயந்துட்டு நிற்கிறோமா, அவர் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு பயந்துட்டு நிற்கிறாங்களாம்? அவர் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு பயந்து தான் நிற்கிறோம் இல்லையா? அவருக்கு பின்னால் இருக்கிற பவருக்கு பயந்துட்டு தான் நிற்கிறோம். இதே போலீஸ்காருக்கு பதில் வேறு யாராவது ஒருத்தர் டிராஃபிக்கில் வந்துட்டு கை தூக்கினா எல்லாம் நிற்பாங்களா? நிற்க போகிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் நம்மளை பார்த்து பேய் ஓட போகிறது கிடையாது. தயவுசெய்து தப்பாக நினச்சிட்டு போய் பேய் ஓட்டாதீங்க, இல்லை ஹீலிங் சர்வீஸும் அப்படி பண்ணாதீங்க. ஜீசஸ் உடைய பவர் நம்மளுக்கு பின்னால் இருக்குது. அவர் கொடுத்த அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஹி ஹஸ் கிவன் ஹிஸ் பவர் டு அஸ். அந்த யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறதுனால பேய் ஓடுறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கணும்? டேய் உள்ளே இருக்கிற பாரு, என்ன பார்க்காதன்னு மைண்டில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பவர் நமக்குள் இருக்கும். ஏசு கிறிஸ்து தான் பவர். நான் 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண, அதனால் போயிட்டு பேய் ஓட்ட போகிறேன்னு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காதாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போட்டு சண்டை போட வேண்டியதான். அப்புறம் பேய்கிட்ட நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. உண்மையான ஃபேத் இதுன்னா அவர் ஈஸியாக பேய் ஓட்ட முடியும். டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம பேயை ஓட்டுறது மெயினாக பார்க்கல, கான்செப்ட் ரெண்டு ஒன்று தான். அப்போது பேயை ஓட்டுறது கடவுள், பேயுடைய எல்லா செயல்களையும் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு, அவனை பயன் பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை, ஜீசஸ் கொடுத்த அதிகாரத்தை நம்பி தான் நம்ம ஹீலிங் பண்ண போகிறோம். கிளியர்? ஓகே. அப்போது செகண்ட் ஸ்டெப், ஏசு கிறிஸ்து லூக்கா 10:19 எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை நான் கட்டி நித்திய நரகத்துக்கு அனுப்புகிறேன். சொன்னால் ஓடுவானா, போவானா, போக மாட்டானா? சொல்லி பார்க்கலாம் பிரதர் என்ன நடக்குதுன்னு. அப்படி போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஓகேங்களா? ஃபெய்த்தில் பண்ணும்போது நீங்கள் பண்ணி பார்க்கலாம், நடந்ததுன்னா அடுத்த முறை தைரியமாக பண்ணலாம்லாம் போனீங்கன்னா ஒரு காலத்துலையும் நடக்காது. யூ ஹேவ் டு பிலீவ். எஸ், ஜீசஸ் சொல்லியிருக்காரு, நடக்கும், அவ்வளோதான். நோ மோர் கொஸ்டின். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த சீடருங்க தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பேய் கீழே விழுந்து நுரெல்லாம் கக்க ஆரம்பிச்சுது. அதை பார்த்தோன்னு பயந்துட்டாங்க. ஆஹா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சில டைம் நம்ம நோயாளி போய் பார்க்கும்போது நோயாளி கண்டிஷனை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது. கிளியர்? ஒரு தலைவலியை குணப்படுத்துறதுக்கு ஜீசஸ் என்ன பவர் யூஸ் பண்ண போகிறாரோ அதே பவர் தான் செத்து போனவன்னு உயிர்ப்பிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறார்.
ஜீசஸ்க்கு ரெண்டும் ஒன்று தானே பிரதர். ஒரு தலைவலியை குணப்படுத்துறதும் இறந்து போன உயிர்ப்பிக்கிறது ரெண்டுமே ஜீசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நம்மளுக்கு தான் அது பெரிய விஷயம். அதனால தான் நம்மளால் வந்து செத்து போனவங்களை உயிர்ப்பிக்க முடியல. இல்லை ஒரு பெரிய நோயில் இருக்கவங்க நம்மளை குணப்படுத்துறது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுது. காரணம் என்ன தெரியுமா? ஜீசஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஃபார் ஜீசஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பேரலிட்டிக்காக படுத்துருக்கிற மனுஷனை எழுப்புறதும் ஒரு தலைவலியை குணப்படுத்துறதும் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரைக்கு ஒன்று தான். ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குது? ஓ இது பெரிய நோய். அந்த மைண்டில் நமக்கு அது வர்றதுனால தான் சில பெரிய நோயில் நம்மளால் குணப்படுத்த முடியாமல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எஸ் சிஸ்டர். யோவான் 4:7 ஒரு அதிகாரம் சொன்னீங்கல்ல, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அது நம்மை விட்டு ஓடி போகும்னு. யாக்கோபு 4:7. யாக்கோபா? யாக்கோபு 4:7. ஓகே ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்போ நம்ம என்ன எப்படி ப்ரேயர் பண்ணோம்? ஏசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நோயை கொண்டு வந்த தீய சக்தியை கட்டி நித்திய நரகத்தில் அனுப்புகிறோம். ஓடிப்போ சாத்தானன்னு ஓடிப்போன்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நம்ம வீட்டில் சப்போஸ் நாய் ஒரு தெரு நாய் ஒன்று ஓடி வந்துச்சுன்னா எப்படி துரத்துவீங்க? அதே மாதிரி சொல்லணும். ஓடிப்போ சாத்தானு அப்படின்னா என்ன ஆகாது? ஓஹோ பையன் வீக்கு, ஃபவுண்டேஷன் வீக்குன்னு தெரியும் அவனுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லும்போது நீ கத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் சொல்கிற டோனில் தெரியும் அவனுக்கு இது உண்மையிலே தைரியத்துலேருந்து வருதா இல்லை கை கால் ஆடிட்டு சொல்கிறான்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு, இல்லையா? சரி, சில டீச்சருங்க பாருங்கள், டீச்சர் வாத்தியாருங்க சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கத்திட்டே இருப்பாங்க. ஏய் சைலண்ட் ப்ளீஸ் சைலண்ட் ப்ளீஸ்ன்னு பசங்க கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சில வாத்தியார் வந்து இப்படி என்ன அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? கிளாஸ் சைலண்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அவருடைய பவர் அவர் கரெக்டாக யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ஒரு சில டீச்சருக்கு யூஸ் பண்ண தெரியல. இங்கே யாராவது டீச்சர் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ப்ரைஸ் தி லார்ட். உண்மையை சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சில வாத்தியாரை பார்த்தோன்னா கிளாஸ் சைலண்ட் ஆகிடும். ப்ரைஸ் தி லார்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஃபெய்த் இருந்ததுன்னா சாத்தம் சைலண்ட் ஆகிடும். சத்தம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் பேய் ஓட்டணும் ரொம்ப சவுண்டாக பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. விசுவாசம் தான் பிரதர் பேய் ஓட்டம். நம்ம சத்தம் போடுறதுனாலையோ ஸ்லோவாக பேசினா ஆர் ஏபிள் டு டெல் ஃபர்ம்லி வித் ஃபெய்த், அது போதும். நம்மளுக்கு தெரியுதா இல்லை? சாத்தானுக்கு நல்லா தெரியும் இவன் உண்மையிலே ஃபெய்த்தில் சொல்லணும்னா சும்மா சொல்லணும். ஏன்னா தட் பவர் வில் கோ அண்ட் யூ சே வித் ஃபெய்த், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணலாம்? மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் 11:23. இந்த வசனத்தை பொறுமையாக நானே படிக்கிறேன். மார்க் 11:23. ஓகே, எல்லாம் எடுத்துட்டிங்களா? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். அப்போ உங்களுடைய மைக்கெல்லாம் அன்மியூட் பண்ணுறேன், பேசுகிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இதில் ஜீசஸ் யார்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்கிறாரு? மலை கிட்ட ப்ரேயரை பண்ண சொல்கிறாரு. ப்ராப்ளத்துக்கிட்ட பேச சொல்கிறாரா? பிரதர், அங்கே ப்ராப்ளம்ன்ற வார்த்தையே கிடையாது. அவிசுவாசத்திட்ட பேச சொல்கிறாரா? ஹலோ, உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாச்சு பிரதர். கிளாஸ் எடுத்தவங்க திரும்பி சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை பிரதர். புதுசாக வந்தவங்களுக்கு கேட்டால் நீங்கள்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க, ஏற்கனவே கிளாஸுக்கு வந்தவங்க. ஓகே, எஸ், யாராவது புதுசாக வந்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் யாருக்கிட்ட ஜெபிக்க சொல்கிறார்? நல்லா யோசிக்கிறீங்க. யார்கிட்ட ஜெபிக்க சொல்லியா? சரி, என்ன செய்ய சொல்கிறாரு? மரிய செல்வம், மைக் அன்மியூட் பண்ணுப்பா. ஓகே, ஜீசஸ் என்ன செய்ய சொல்றாரு இந்த இடத்துல? மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு பேச சொல்றாரு. யார்கிட்ட பேச சொல்றாரு? வசன பிரகாரம் மலையை பார்த்து பேச சொல்றாரு. வெரி குட். ஸோ மலையை பார்த்து பெயர்ந்து
மலைக்கிட்ட நம்மளை பேச சொல்கிறார். மலைக்கிட்ட பேசுனா போயிடுமா? அது போகும். வெரி குட். என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? ஐயம் இருக்கக்கூடாது. தமிழ் ஐயன்ற இங்கிலீஷில் வந்து டவுட்னு இருக்குது. அப்போ டவுட் இல்லாமல் நம்ம விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேர்ந்து போனால் போவோம். ஓகேங்களா? போகுமா? உங்களுக்கு போகுமா? போவோம். ஓகே, வெரி குட். சரி, அப்போ மலைன்றது நம்மளுடைய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை கூட இருக்கலாம். என்ன இது நம்ம லைஃப்பில் ஒரு பிளாக்காக வருதோ அதை மலைன்னு எடுத்துக்கலாம். நோயே ஒரு மலையாக சொல்லலாம். ஜாப் விஷயத்தில் ஒரு பிரச்சனை மலையாக சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள உறவு ஒரு மலையாக சொல்லலாம். வெறும் ஹீலிங் மட்டும் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது. ஓகேங்களா? ஸோ மெத்தட் சேம் தான். அப்ளிகேஷன் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கிது, டிலே ஆகிட்டு இருக்குது. அந்த டிலே தானே ஒரு ப்ராப்ளம். அதான் மலை. அந்த மலையை பேர்ந்து போன டைரெக்டாக சொல்லலாம், எனக்கு வர வேண்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டிலே ஆகுது, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த டிலேயை கட்டி நித்திய நிறைய ஓடி போக்கா போய் கடலில் போய் விழுனா விழும். முடிஞ்ச அளவுக்கு பைபிளில் உள்ள அதே வேர்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போது ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கொரோனா வைரஸ் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகி கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போ ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறோம். செகண்ட், இந்த கொரோனா வைரஸை கொண்டு வந்து தீய சக்தியை கட்டி நித்திய நரகத்தில் தள்ளுறோன்னு சொல்கிறோம். மூணாவது, அந்த உடலில் இருக்கிற எல்லா வைரஸும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறி போய் கடலில் போய் விழுட்டோன்னு சொல்ல வேண்டியது தான். நரகத்தில் போய் விழுவோன்னு சொல்ல பைபிள் அப்படிலாம் போடல. பைபிள் என்ன போட்டிருக்கு? மலை ஏதோ அதை போய் கடலில் போய் விழ சொல்லுன்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அந்த வைரஸ்லாம் போய் கடலில் போய் விழட்டும் சொன்னால் விழுமா? ஐயம் இன்றி சொன்னால் நிச்சயமாக விழும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அப்போ மூணாவது பொசிஷன் இது என்னது? ஸ்டெப்பு மலையோடு பேசுவது, நம்முடைய பிரச்சனையோடு பேசுவது. நம்ம பிரச்சனையோடு பேசுகிறோமா, பிரச்சனையை பற்றி பேசுகிறோமா? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் பிரச்சனை கிட்ட பேசுகிறோமா, பிரச்சனையை பற்றி பேசுகிறோமா? நீங்கள் ஒருத்தர் தான் உண்மை பேசுகிறீங்க சிஸ்டர், மற்றெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீங்கள் இல்லை நானும் சேர்ந்து சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமல் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? ஸோ எதை பற்றி பேசுகிறீங்களோ அது பெருசாகிட்டே போகும். எதை பற்றி பேசுகிறோமோ அது பெருசாகிட்டே போகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த என் ஒய்ஃப் இப்படி சரியில்லை, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான்னு பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். உங்கள் நோயை பற்றி பேசுனீங்கன்னா நோய் இன்னும் பெருசாகும். பண கஷ்டத்தை பற்றி பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? பண கஷ்டம் அதிகமாகும். வேலை எனக்கு அப்பப்போ போயிடுது பிரதர்னா என்ன ஆகும்? ஏன் தெரியுமா? அந்த வசனத்துடைய கடைசி வார்த்தை படிங்க பார்க்கலாம். மார்க் 11:23 கடைசி என்ன போட்டிருக்கு? 23. நீங்கள் சொல்கிறபடி நடக்கும்னு இருக்குது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? பிரதர் கடன் தாங்க இப்போ அதிகமாகிட்டே போகுது பிரதர், நம்ம போய் கோயிலில் போய் ஜெபிக்கிறோம், வந்துட்டு என்ன சொல்கிறோம்? கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சொன்னபடி நடக்கும். நீங்கள் ஜெபிச்சபடி நடக்கும்னு சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எதை விசுவாசித்து சொல்கிறீங்களோ அது நடக்கும். கிளியர்? என் பையன் சரியில்லை பிரதர், கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான் பிரதர், வரவே மாட்டான். ஏன்? நீங்கள் சொன்னபடி நடக்கும். எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி குடிச்சிட்டு வராரு பிரதர், உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது இல்லையா? நம்ம வார்த்தையில் என்ன அறிக்கை பண்ணணுமோ அது நடக்கும். ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வாட் யூ ஆர் டாக்கிங். பிரதர் நான் எல்லா இடத்துக்கும் இன்டர்வியூ இது அப்ளிகேஷன் போட்டால் ஒரு இன்டர்வியூ வரல பிரதர். சில நேரத்தில் நம்ம உண்மையை பேசுகிறோம்னு நினச்சிட்டு ஃபேக்டை பேசுகிறோம், நிகழ்வு பேசுகிறோம். உண்மை ட்ரூத்துக்கும் ஃபேக்ட்டுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். உலகப்பூர்வமாக இது உண்மை, ஆனால் பைபிள் பிரகாரம் அது உண்மை கிடையாது. நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஒருத்தர் ஓகே வேலை இல்லாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆண்டவரில் சாத்தான் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டு கேட்பான், என்ன பிரதர் வேலை கிடைச்சிச்சா கிடைக்கலையா? இல்லை பிரதர் கிடைக்கல பிரதர். இவ்வளோ நேரம் எப்படி ஜெபிச்சுட்டு இருப்போம்? ஆண்டவரே எனக்கு வேலை கொடுத்ததற்கு நன்றி,
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு நன்றி. இப்போ அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறோம், நம்ம இவ்வளோ நேரம் விசுவாசமாக அறிக்கை பண்ணதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்காம இருக்குது நல்லது. நிஜமாக சொல்கிறேன். நான் எனக்கு ஜாப் கிடைக்காம இருக்கும்போது ஒரு கடைசி ஒரு 2 மாதம் யார்ட்டையும் பேசவே இல்லை. லாஸ்ட் 3 days எந்த ஒரு காலையும் அட்டன் பண்ணல நான். ஏன் தெரியுமா? பிரதர் என்ன ஜாப் கிடைச்சதா என்ன சொல்வீங்க நீங்கள்? கிடைச்சதுன்னா எங்கே பிரதர் எந்த கம்பெனியில் கிடைச்சி எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க போய் சொல்ல முடியாது நம்ம சிஸ்டர். ஓகே, ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல். நம்ம விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்க தப்பு கிடையாது, அவங்க நல்ல எண்ணத்தில் கேட்குறாங்க நம்மக்கிட்ட, அவங்க மேலே தப்பு கிடையாது. ஆனால் யார் அவங்கள யூஸ் பண்ணுறது? டெவில் நம்ம வாயிலேருந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தை வர்றதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுவோம். என்ன பதில் உடம்பு சரியாயிடுச்சா, நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு உண்மையை சொன்னால் என்ன ஆகிப்போச்சு, நம்ம பேசுகிறது ஃபெய்த்தில் டிக்ளேர் பண்ணுறோம், பட் வி ஆர் சேயிங் சம்திங் எல்ஸ். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா ஜெபத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், நான் குணமாயிட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம அப்படி தான் விசுவாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமடைந்தேன்னு சொல்கிறோம். ஃபோன் பண்ணி யாராவது கேட்டால் என்ன பண்ணுறோம், இல்லை இப்போ கொஞ்சம் இருமலாக இருக்குதுன்றோம். சரி, கான்ட்ரடிக்ஷன் ஆகுதான். அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம பிரச்சனைலேருந்து வெளியில் வர வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் யார்ட்டையும் பேசாமல் இருக்குது நல்லது. அது எனக்கு தெரிஞ்ச அது பெஸ்ட்டு. கொஞ்ச நாளைக்கு அதுக்குள்ளே அது கிளியர், அந்த பிரச்சனை சரியாயிடும் அதுக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன் கேஸ் இஃப் தே ஆஸ்க் வாட் டு ரெஸ்பாண்ட் தம், ஆவியானவர் கேளுங்க, ஆவியானவர் சூப்பராக சொல்லிக் கொடுப்பார். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபெய்த்தில் டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஓகே கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன ஒருத்தர் பெட்டில் இருக்கார், ஒருத்தர் கேட்குறாங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் பிரதர், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொல்லுங்க. அப்படியா, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிடும் பிரதர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன பிரதர் நீங்கள் பொய் சொல்கிறீங்களா? பொய் சொல்லலை. இப்போது அப்ரஹாம் ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்கு மோரியா மலைக்கு கூப்பிட்டு போகிறார். ஈசாக்கு சின்ன பையனாக இருக்கும்போது இல்லையா? அப்போது வேலைக்காரங்களாம் 3 நாள் கூட தான் வந்துட்டுருக்குறாங்க. மலை மேலே ஏறுறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு வேலைக்காரங்க கீழே வச்சுட்டு, ஏன்னா மேலே வந்து அவங்க குழப்பிடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு. கீழே உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, நானும் என் மகனும் போய் பலி செலுத்தி விட்டு மீண்டும் வருவோம். உளவுபூர்வமாக அது பொய்யா உண்மையா? உளவுபூர்வமாக பார்த்தா அது பொய் சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப நாளாக என்னடா இவர் பொய் சொன்னார்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. எபிரேயரில் அந்த வசனம் எனக்கு மறந்து போச்சு, நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயரில் சென்ட் பால் சொல்கிறார், இறந்த மனிதனை கடவுள் உயிர்ப்பிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தில் அப்ரஹாம் பையனை கூட்டு போனான்னு சொல்லியிருக்குது. அதாவது அப்ரஹாமுக்கு கடவுள் ஸ்டாப் பண்ண போகிறான்னு தெரியாது. அப்ரஹாம் மனசில் என்ன இருந்தது தெரியுமா, என் பையனை போய் நான் பலி கொடுத்துருவேன், அவன் செத்த அப்புறம் கடவுள் உயிர்ப்பிப்பார் நம்பிட்டு போகிறார். சரி, அதனால தான் அவர் கடவுள் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறது காரணம் அதுதான். கடவுள் ஸ்டாப் பண்ணுவார்னு நினச்சிட்டு போவே இல்லை. அவர் என் பையனை கொன்ன அப்புறம் என் பையனை உயிர்ப்பித்து எனக்கு கொடுப்பார். எதனால்? அதுக்கு 2 அதிகாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இவன் மூலமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். பிரைஸ் தி லார்ட். எந்த வசனம்? எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 11:19. யாராவது ஒருத்தங்க மைக் மியூட் பண்ணிட்டு படிங்க பார்க்கலாம். ஸ்லோவாக படிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 19வது வசனம். ஓகே, நானே படிக்கட்டுமா? இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அப்ரஹாம் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? இந்த தைரியத்தில் தான் அவர் சொன்னார். சரி, அப்ரஹாமுக்கு முன்னால் யாராவது இறந்து போனவங்கள கடவுள் உயிர்ப்பித்திருக்காரா பைபிளில்? அப்ரஹாமுக்கு முன்னால் பைபிளில் யாராவது இறந்து போனவங்க உயிர் பெற்று எழுந்திருக்காங்களா? கிடையாது. ஆனால் அப்ரஹாம் விசுவசிக்கிறார். என்ன விசுவசிக்கிறார்? பிதா எங்கேயும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, உன் பையனை நீ பலி கூட நான் அப்புறம் உயிர்த்தெழ வைக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை எங்கேருந்து வந்தது? தொடக்க நூல் கொஞ்சம் முன்னால், அதாவது இந்த பலி செலுத்துக்கு ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் மகன் ஈசாக்கு மூலமாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்.
அந்த வார்த்தையை அவர் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறார். கடவுள் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற வல்லவர். எப்படி நிறைவேற்றுவார்னு தெரியாது, கம்பல்சரியாக நிறைவேற்றுவார். அந்த ஒரு விசுவாசத்தில் என்ன பண்ணுறாரு, நானும் என் பையனும் போயிட்டு பலி கொடுத்துட்டு திரும்ப வருவோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை சொல்லணும், நம்ம பார்க்குறத சொல்லக்கூடாது. இப்போ சுச்சுவேஷன் என்னதோ அதை பேசினா நம்ம சாதாரண மனுஷன். என்ன நம்ம எதிர்பார்த்து விசுவாசிக்கிறோமோ அதை பேசணும். பிரதர் வேலை கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு பிரதர். அடுத்த கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது பிரதர்? கொஞ்சம் பிஸியாக இருக்கிற பிரதர், அப்புறம் பேசுகிறேன்னு வச்சிடணும், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் கரெக்டாக ஆவியானட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லிக் கொடுப்பார் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லையா பிரதர்? வைரஸ்லாம் போயிடுச்சு பிரதர். உங்கள் மைண்டில் நீங்கள் விசுவாசிட்டு சொல்லுங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுங்க அது எனக்கு தெரியாது பிரதர். நிறைய இடத்துல நோ சொல்ல தெரிஞ்சால் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சில இடத்துல நோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் இல்லை, சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்ல முடியணும். பிரைஸ் தி லார்ட். என் நண்பன் சொல்ல முடியாது, என்னோட ஒரு 2 வயசு சின்ன பையன், எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். அவர் கூட நான் துபாயில் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், சில இடத்துல நம்ம நோ சொல்ல இடத்துல சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அவர் இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறார், நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பிரதர் என் வாழ்க்கையில் நோன் எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க பிரதர்ன்ட்டு. சம் பிளேஸ் வி கான்ட் சே எஸ் டு எவ்ரிதிங் இல்லையா. ஆனால் நம்ம சில இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், பட் அதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டா பிரச்சனை உண்மையை சொல்லலாம், பொய் சொல்லணும், உண்மையை தான் சொல்லணும். சில இடத்துல நம்ம அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. விசுவாசத்துக்கு முரண்பாடாக பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரேயர், ஒரு ஃபெய்த்தில் ப்ரேயர் பண்ணும்போது எதிர்மறையாக பேசக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பிரதர் சரியாயிடுச்சா? சரியாயிரும்னு நம்புகிறேன் பிரதர், அங்கேயே போச்சு. வசனம் என்ன போட்டிருக்கு? குணமாயிட்டேன்னு போட்டிருக்குது இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? கேள்வி கரெக்டாக வந்து ஒருத்தன் கேட்பாங்க, நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம நாக்கில் வந்து வாயை கரெக்டாக பிடுங்குற மாதிரி கேட்பாங்க. நம்ம அப்போ தான் யோசிக்கணும், ஆஹா. ஆனால் அந்த நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட்டை பேசணும். ஹோலி ஸ்பிரிட் will tell you what to tell. Praise the Lord. Hallelujah. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறோம். செகண்ட் வந்து ஈவில் ஸ்பிரிட்டை துரத்துகிறோம். 3வது மலையோட பேசுகிறோம். ஓகேங்களா? 4வது ஸ்டெப் என்ன பண்ணால், இது வந்து டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, விசுவாச அறிக்கை. ஓகேங்களா? விசுவாச அறிக்கைன்னா இப்போது யார் என்ன ஓகே, ஒரு மூட்டு வலி, ஒரு கை எப்படி நிமித்த முடியாமல் ஒரு ஆள் வந்து ஜபிக்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கலாக பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கை எப்படி ஏதோ மடங்கிட்டு இருக்குது, நீட்டவே முடியல பிரதர், வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல இந்த நோயை கொண்டு வந்த பேயை ஓகே ஓட்டுறீங்க. அடுத்தது ஏசு கிறிஸ்து நாமத்தில் கை நேராகட்டும்னு சொல்கிறீங்க. நேர் ஆக மாட்டேங்குது, நீங்கள் கண்ணில் பார்க்கல இன்னும், அதோட விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? பி ஹீல்னு சொல்கிறோம், ஆகலை, கை நேராக வரல, ஆஹா என்னடா சொல்லி வரலையான்னு விட்டுறக்கூடாது. என்ன பண்ணோம்? எஸ், கை இப்போது நேரம் ஆகிட்டுருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நேராகும். இதான் ட்ரிக்ஸ். எப்போ உங்களுக்கு அதை சொல்ல முடியும்? ஆண்டவர் வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்ல, நிச்சயம் உண்மை ஆகும், அது நடக்கும். அந்த விசுவாசம் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் இட் இஸ் ஓப்பனிங், எஸ் இட் இஸ் ஓப்பனிங், நீங்கன்னா இட் வில் ஓப்பன். பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் கால்ட் டிக்ளரேஷன், ஃபெய்த் டிக்ளரேஷன். நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. ஸ்ரீலங்கா கம்யூனிட்டியில் ஒரு முறை ப்ரேயர் ஹீலிங் செஷனில் ஒரு சகோதரருக்கு கால் வந்து ஒரு இன்ச் வளர்ந்தது. ஓகேங்களா? அதை நான் எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அற்புதம் கடவுள் செய்தார்னு சொல்லிட்டு. அந்த சகோதரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பிரதர் எனக்கும் ஒரு கை 1 இன்ச்சு ஷார்ட்டாக இருக்குது, எனக்கு ஜெபிக்க முடியுமா அப்படின்னாங்க. நான் ஓகே ஜெபிக்கிறது என்கிட்ட பிரச்சனை கிடையாது, பட் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த சகோதரருக்கு கால் வளர்ந்து நான் கண்ணால் பார்க்கல, ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல அது. ஆனால் அவர் வளர்ந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ எனக்கு ஒரு ஆசை, கை வளர்கிறத கண்ணால் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட்.
நல்ல ஆசையாக இல்லையா? கடவுளுக்குள்ளே வந்தால் ஜாலியாக இருக்கும் பிரதர். ஒவ்வொரு நாள் மிராக்கிள் நடக்கிறது போகும்போது சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொல்கிற வார்த்தைக்கு கடவுள் அவருடைய கடவுளுடைய வார்த்தையுடைய பவர் பாருங்கள். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். முதல்ல ஓகே தேங்க்ஸ் பண்ணோம், ஈவில் ஸ்பிரிட் ஓட்டணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கை வளரட்டோன்னே பார்த்தா ஒன்றும் வளரலை. இப்போ என்ன ஆயிருக்கும் உங்கள் விசுவாசம்? நார்மலாக சாதாரணமாக நம்ம விசுவாசத்தில் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஐயோ ஒன்றும் ஆகலையேன்னு தோணும் இல்லையா? அங்கே தான் விட்டுறக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு காலம் பொய்க்காது. ஸோ நான் என்ன பண்ணேன், எஸ் இட் இஸ் க்ரோயிங் நவ் அப்படின்னேன். அப்போ தான் ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு அவங்க உடம்புல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் க்ரோயிங் நவ், இட்ஸ் கம்மிங் அப்படின்னு உடனே கரெக்டாக வந்து 2 கையும் ஒன்றா நின்றுது. ப்ரைஸ் லார்ட். சிஸ்டர் விட்னஸ் பண்ணுறீங்களா? ஓகே, அந்த சிஸ்டர் லைனில் தான் இருக்கிறாங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அடிக்கடி கைவலியெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நான் கை வந்து முட்டுல இருந்து விரல் 2 சேர்த்து வைக்கும்போது எனக்கு கரெக்டா நான் எல்லார்ட்டையும் வீட்லயே எல்லார்ட்டையும் காட்டியிருந்தேன் எனக்கு இப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அன்னைக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அதை ரிசீவ் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தேன். ஃபுல்லா பிலீவ் பண்ணிட்டே இருந்தேன். பிரதர் சொல்றாங்க க்ரோ ஆகுதுன்னா என் மைண்ட்லயே எனக்கு தெரியுது க்ரோ ஆகுது. முடிச்ச பிறகு நான் சொல்றேன், என்னால நம்ப முடியல. நான் பிரதர் வளர்ந்துருச்சு, பிரதர் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா சிஸ்டர் சரியாயிருச்சு. என்னால அதை நம்ப முடியல. பிரதர் சொல்றாங்க க்ரோ ஆயிருக்கு. முடிச்சுட்டு பாக்குறேன் நான் எப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அது மாதிரி எல்லாம் நான் திருப்பி பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த டிஃபரன்ஸ் என்னால பார்க்கவே முடியல. அந்த 2 கையுமே எனக்கு சரியா அது கடவுள் கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ எதுக்கு சிஸ்டரோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நான் ஜெபிக்கும் போது உண்மையிலே க்ரோ ஆகலை. ஆனால் விசுவாசத்தில் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது கடவுள் அந்த விசுவாசத்துக்கு பதில் கொடுக்குறார். புரியுதுங்களா? அப்போ 4th ஸ்டெப் என்னது? விசுவாச அறிக்கை. நம்பணும். சும்மா சொன்னால் மட்டும் போகாது. எஸ், கடவுள் வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது. நம்ம ஒருத்தர் வந்து ஓகே குணமாகுதுன்னு நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிலனாலும் தைரியமாக கடவுள் வார்த்தை மேலே வச்ச நம்பிக்கையில் சொல்லும்போது அது நடக்கும். அதுதான் விசுவாச அறிக்கை. இப்போது ஒரு கரோனா பேஷண்ட்டே வச்சுக்கோங்களேன். ஓகே தேங்க்ஸ் பண்ணுறோம், ஈவில் ஸ்பிரிட் துரத்துறோம். 4வது வந்து அந்த கரோனா வைரஸ் இதெல்லாம் மேலே வெளியில் போய் விட்டுருன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? தைரியமாக டிக்ளேர் பண்ணுங்க. எஸ், இன் ஜீசஸ் நேம் யூ ஆர் ஹீல்ட். என்ன குணமான மாதிரி ஒன்றும் தெரியலையே. அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தேடுறீங்க இல்லையா? கண்ணால் பார்க்கணுன்னு பார்த்து நம்புறவனுக்கு பேர் விசுவாசம் கிடையாது இல்லையா? விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் என்னது? காணாமல் நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஒரு மூமெண்ட்ஸே இல்லையே, ஒரு வித்தியாசமே தெரியலையேன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. இதை பார்க்கக்கூடாது. நீங்கள் ஜீசஸ் வார்த்தை சொல்லுது, அது நடக்கும். எஸ், தைரியமாக அந்த நம்பிக்கையில் யூ ஆர் ஹீல்ட் அப்படி சொல்லும்போது ஹீல் ஆகும். ஆகுமா பிரதர்னா? ஆகும். அவருடைய வார்த்தை பொய்யாகாது. இந்த ஃபெய்த்தில் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது இட் வில் ஹேப்பன். 100% இட் வில் ஹேப்பன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இலவசமாக கிடச்சிது, இலவசமாக கொடுக்குறோம். கடவுள் அப்படி தான் செய்ய சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபெய்த் டிக்ளரேஷன். விசுவாசத்தோட சொல்லுங்கள். நீங்கள் அந்த விசுவாசத்தோடு சொல்லும் போது இட் வில் ஆக்டிவேட். இப்போது நம்ம மோசஸுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் இல்லையா? மோயிசனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். நிறைய இடத்துல பிதா ஒரு சில விஷயங்களை அவர் செய்ய சொல்கிறாரு. பைபிளில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னபடியே மோயிசன் செய்து முடித்தார்ன்னு இருக்கும். அதை எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்மி அனுப்புகிறாங்க சிரியாவிலேருந்து. அப்போ அந்த ஆர்மி ஆளுங்க நின்றுட்டுருக்குறாங்க. எலிசா வேலைக்காரனுடைய கண்ணை திறந்து விடுறார். நம்மளுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆர்மி இருக்குது, பயப்படாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எலிசா என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே இவங்க கண்ணை கூடாக்குங்க ஆண்டவரேன்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா எலிசா சொன்னது போலவே ஆண்டவர் செய்தார்ன்னு இருக்கும். மோசஸில் எப்படி வந்துட்டே இருக்குது? கடவுள் சொன்னதெல்லாம் மோசஸ் செய்தார்ன்னு இருக்குது. எலிசா விஷயத்தில் எப்படி வருது? எலிசா சொன்னது போல கடவுள் செய்தார். வித்தியாசமாக இருக்கா? எப்போ ஃபெய்த்தில் நீங்கள் சொல்கிறீங்களோ பிதா அதை ஹானர் பண்ண சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது
நம்முடைய வார்த்தை, நம்ம யார்? கடவுளுடைய பிள்ளைங்க இல்லையா? எப்போ நம்ம ஃபெய்த்தாக விசுவாசத்தில் கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறோமோ, ஏசு கிறிஸ்து நாமத்தில், நீங்கள் என்ன தான் விசுவாசத்தில் சொன்னாலும் ஒன்று நடக்க போகிறது கிடையாது. ஜீசஸுடைய நேம் யூஸ் பண்ணணும். பிகாஸ் அவருடைய பவரில் தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அவருடைய நாமத்துக்கு தான் அந்த மகிமை உண்டு இல்லையா? ஸோ பவர் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் நேம். அப்போ ஏசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் விசுவாசமாக சொல்லும்போது ஏஞ்சல்ஸ் கூட அதுக்கு ஒபே பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வேணும். நீங்கள் எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம். தமிழ், ஆங்கிலம், மலையாளம் மொழி புரியாத நபருக்காகவும் ஜெபிக்கலாம் பிரதர், தாராளமாக ஜெபிக்கலாம். கடவுளுக்கு எந்த லாங்குவேஜ்லாம் ஜெபிக்கலாம். அவங்களுக்கு புரியலனாலும் இந்த ஜெபிக்கலாம் பிரதர், நோ ப்ராப்ளம், இட் வில் ஒர்க். தாராளமாக ஜெபிக்கலாம் பிரதர். ஓகே, இதில் எபிரேயர் 1:14 வானதூதர்களை பற்றி சொல்லிட்டே வர்றாரு புண்ணிய சின்னப்பர். அதில் என்ன சொல்கிறாரு? அவர்கள்னா வானதூதர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக பெற இருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. யாரெல்லாம் மீட்பை உரிமை பெற அடைய போகிறாங்க? ஒருத்தர் தானா? வேறு யாரும் கைத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, 2 பேர். பிரைஸ் தி லார்ட். அப்போது யாரெல்லாம் மீட்பை உரிமை பெற அடைய போகிறோமோ அவங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஊழியர்கள் தான் ஏஞ்சல்ஸ். அதுக்காக வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண அவசியம் கிடையாது. அப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லாம் அன்பில் தான் வேலை செய்யும், அதிகாரத்தில் வேலை நடக்காது. ஓகேங்களா? பண்ணாலும் அதுக்கு அடுத்த முறை பிரச்சனையாக வரும். ஸோ கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம அப்பா என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சிருக்கார். இந்த ஏஞ்சல்ஸ் யார் பேர் சொன்னால் கேட்பாங்க? சங்கீதம் 103வது அதிகாரம் 20வது வசனம். சங்கீதம் 103:20. அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள். யாருடைய சொற்கேட்டு நடப்பாங்க? பிதாவுடைய சொல் கேட்டு ஏஞ்சல்ஸ் நடப்பாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. அவருடைய சொற்கேட்டு நடப்போரே, வலிமை மிக்கோரே, ஆண்டவரை போற்றுங்கள். பிதா ஒரு கமாண்ட் கொடுத்தா இம்மிடியேட்டாக தே வில் ரெஸ்பாண்ட். ஆனால் நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க எப்போ ஜீசஸுடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணி விசுவாசத்தோடு சொல்கிறோமோ, நம்ம வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக நினச்சி அந்த ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது எப்போ ஒரு இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நம்ம எடுத்து விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அதை சொல்லும்போது அது யார் வார்த்தையாக மாறுது? கடவுளுடைய வார்த்தையாக மாத்திரம் இல்லை, ஓகே, எழுதப்பட்ட வார்த்தைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? திஸ் இஸ் கால், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ன்னு இருக்கும். அதில் அந்த சங்கீதம் 103:20 இங்கிலீஷில் த ஏஞ்சல்ஸ் வில் ஹார்க்கன் அன்டு த வாய்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கும். வாய்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்குது. அப்போது எழுதப்பட்ட ஒரு இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடவுளுடைய பிள்ளையாகிய நாம் விசுவாசத்தோடு சொல்லும்போது அது யாருடைய வாய்ஸாக மாறுது? It become voice of God. Angels will immediately respond. Praise the Lord. Hallelujah. அப்போது பவர் எங்கேருந்து வருது? இறை வார்த்தை, இயேசு கிறிஸ்துடைய நாமம், அதில் நம்முடைய விசுவாசம் சேரும்போது அது பவர்ஃபுல்லாக நடக்குது. இதுதான் ஃபார்முலா. ஆனால் அன்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. இட் ஷுட் பி அவுட் ஆஃப் லவ். Praise the Lord. ஸோ அப்போது 4வது ஸ்டெப் என்னது? டிக்ளரேஷன். கண்ணில் பார்த்து டிக்ளரேஷன் கிடையாது. நம்ம பார்க்குறோம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, ஒரு மூமெண்ட்ஸ் தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்த மாதிரி தெரியல, நோ ப்ராப்ளம். முதல்ல ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பண்ணுறது நல்லது.
இல்லைனா நம்ம ஒன்றும் தெரியலைன்னு கண்ணை பார்த்துட்டு விட்ருவோம், விசுவாசத்தை விட்ருவோம் அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஹீலிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். தைரியம் வந்தப்பறம் கண்ணை திறந்துட்டு பண்ணணும், தப்பு கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ அந்த டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் மைண்டில் என்ன ஒரு பிக்சர் கொண்டு வரணும். என்ன பிக்சர்? யாருக்கு ப்ரேயர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஹீல் ஆன மாதிரி ஆயிட்ட மாதிரி ஒரு பிக்சர் கொண்டு வந்துட்டு ப்ரேயர் பண்ணணும். இப்போ இந்த கை நீட்ட முடியாத ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும்? அவர் கை ஓப்பன் ஆனது மாதிரி நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு எஸ் இட் இஸ் ஓப்பனிங்னு சொன்னீங்கன்னா இட் வில் ஓப்பன். விஷுவலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிதா ஒளி உண்டாகட்டும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சும்மா சொன்னாரா? இப்போ சூரியன் உண்டாகட்டும்னு பிதா சொல்லி தான் சூரியன் வந்திருக்கும். அவள் அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னால் சூரியன் எங்கே இருந்தது? பிதாவுடைய சிந்தனையில் இருந்தது. அது சூரியன் எப்படி இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும், என்ன டெம்பரேச்சர் அது இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணுமா, வட்டமாக இருக்கணுமா, க்யூபாக இருக்கணுமா, என்ன மாதிரி ஷேப்பில் இருக்கணும், எந்த இடத்துல அதை நிற்க வைக்கணும், இவ்வளோ ஹீட் வரணும்னா கண்டினியூஸாக ஆகணும்னா உள்ளே என்ன பண்ணால் இவ்வளோ ஹீட் கண்டினியூஸாக உலகம் முடிகிற வரைக்கும் அதே மாதிரி இருக்கும், அது கீழே விழாமல். எல்லாமே அவருடைய மைண்டில் முதல்ல பிளானிங் திங்க் பண்ணிட்டு தான் எஸ் when everything is over சொல்கிறார் ஓகே let there be sunனா வந்துருக்கு, சன் டக். ப்ரைஸ் தி லார்ட். அப்போது இதை நீங்கள் மைண்டில் ஃபோக்கஸ், நீங்கள் கடகடன்னு ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஜெபம் பண்ணுறது ஜெபம் கிடையாது, ஜஸ்ட் 2-3 வார்த்தை தான் சொல்கிறோம் இல்லையா? மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் எஸ் kidney is functioning now, yes no more dialysis required, blood circulation is perfectly all right. நீங்கள் என்னென்ன விசுவாசத்தில் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா? பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? நீங்கள் கூறியவாறே நடக்கும். ஒரே ஒரு இது டவுட் இல்லாமல் சொல்லணும், அவ்வளோதான். ப்ரைஸ் தி லார்ட். ஸோ தட் இஸ் அ டிக்ளரேஷன். ஃபைனலாக தேங்க்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோ முடிஞ்சு போச்சு.